டிடிவி தினகரன் இவர் எப்படி நான் கட்சியில் சேர்த்துக்க முடியும்? அதிமுக 2017 இருந்து 2020 எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா இருக்கும்போது 18 எம்எல்ஏக்களை அதிமுக வெளியே கொண்டு போய் ஆட்சியவே கவிழ்க்க பார்த்தவர். அப்படிப்பட்ட ஒருத்தரை நான் எப்படி கட்சியில் சேர்த்துக்குவேன்? எப்பவுமே திக்கு திக்குன்னு இருக்கு, எப்பனாலும் எதுனாலும் நடக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலையில ஒரு 18 எம்எல்ஏக்களை கொண்டு போயிட்டாரு. அவர் கொண்டு போனதுக்கு அப்புறம் இந்த ஆட்சியை கவிழ்க்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுச்சு. அப்படிப்பட்ட ஒருத்தரை நான் எப்படி கட்சியில் சேர்த்துக்க முடியும்? இன்னொரு பக்கம் கைக்கூலிகள், கைக்கூலி அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டது செங்கோட்டையன். இந்த கைக்கூலியை வைத்துக்கொண்டு கட்சிக்கு எதிராக செயல்பட பார்க்கறாங்க. அப்படிப்பட்ட நபர்களை ஒருபோதும் சேர்த்துக்கொள்ள மாட்டேன். எனக்கு ஆட்சியை விட கட்சி தான் முக்கியம், ஆட்சியை விட தன்மானம் தான் முக்கியம். இவர்களை இணைச்சுக்கிட்டு இவர்களுக்கு இணக்கமா போய் அப்படி ஒரு ஆட்சி அப்படி ஒரு கட்சி நடத்தணும் தேவையே இல்லைங்கிற முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்திருக்காங்க. தேர்தலுக்குள்ள டிடிவி சேர்த்துருவாங்க, சசிகலாவை சேர்த்துருவாங்க, ஓபிஎஸ் சேர்த்துருவாங்க, செங்கோட்டையன் சொல்லுபடி நடந்துரும்னு பேசிக்கொண்ட எல்லாருக்கும் அப்படிலாம் கிடையாது. இவர்களை ஒருபோதும் அதிமுக சேர்க்க முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமி வந்திருக்காரு.